ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபரை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஏர்டெல் ஏர் ஃபைபர் பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். ஒரு 5-6 மாசம் இருக்கும் சம்திங் அந்த டைம்ல போட்டுருந்தோம். பட் அப்போ தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணல. ஸோ வெளி மாநிலத்தில் என்ன பிரைஸ் இருக்கோ அதை நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வீடியோ தமிழ்நாட்டில் ஓவரால் ஒரு சில இடத்துல லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர்டெல் ஏர் ஃபைபர் வாங்குறதுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகும், அதோட டீடைல்ஸ்லாம் என்ன, அதை எப்படி புக் பண்ணி வாங்குறது, இல்ல என்னென்ன டிவைஸ்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ ஏர்டெல் ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் இப்போ வெளி மாநிலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40 MBPS 1 GB வரைக்கும் ஸ்பீட் கொடுக்குறாங்க. பட் தமிழ்நாட்டில் 40 MBPS 100 MBPS ரெண்டு பிளான் தான் அவைலபிளா இருக்கு. 40, 100 தான் இருக்கு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா 40 MBPS என்டர்டைன்மெண்ட் பேக் அப்படின்னா இன்டர்நெட் கொடுத்துருவாங்க, பிளஸ் ஒரு டிடிஹெச் கனெக்ஷன், பிளஸ் 20க்கும் மேற்பட்ட ஓடிடி எல்லாம் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜா 40 MBPS வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 100 MBPS ரெண்டு வேரியன்ட் வச்சிருக்காங்க. நீங்க இன்டர்நெட் மட்டும் வேணும் அப்படின்னா 100 MBPSல இன்டர்நெட் மட்டும் நீங்க எடுத்துக்க முடியும். இல்ல உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பேக்கும் வேணும், அதாவது டிடிஹெச்சும் பிளஸ் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், செட்டப் பாக்ஸ் அந்த எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க செப்பரேட்டா அந்த 100 MBPSல ரெண்டு வேரியன்ட் சொன்னேன் இல்லையா, அதை ஒரு பேக்கேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க இன்டர்நெட் மட்டும் 100 MBPS செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 799 ரூபா வரும். சரிங்களா, ஜிஎஸ்டி இல்லாம நான் சொல்றேன். இல்ல எனக்கு என்டர்டைன்மெண்ட் பேக்கோட வேணும் அப்படின்னா 899 ரூபா வரும். சரிங்களா, ஸோ ஒரு 100 ரூபாய் தான் வித்தியாசம் ஆகும். உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் வேணும் அப்படின்னா 799 ரூபாய்க்கு எடுக்கலாம். இல்ல எனக்கு என்டர்டைன்மெண்ட் பேக்கோட வேணும் அப்படின்னா நீங்க 899 ரூபாய்க்கு எடுக்கலாம். இது 100 MBPS பிளான். பட் நம்ம 100 MBPS பிளான் பார்க்க போறது கிடையாது. இதுக்குள்ளே பேசிக்கான 40 MBPS தான் பார்க்க போறோம். சரிங்களா, 40 MBPS ஒன்லி இன்டர்நெட் பிளான் கிடையாது. இது என்டர்டைன்மெண்டோட சேர்த்து தான் வரும். சரிங்களா, ஸோ எல்லாமே பார்த்துருவோம். இப்போ நீங்க 40 MBPS கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுடைய பிரைஸ் 699 ரூபா வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி இல்லாம வச்சிருப்பாங்க. 18% நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கான ரெண்ட் 825 ரூபா வரும். இது ஒரு மாசத்துக்கான ரெண்ட். இதை நீங்க எப்படி கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 4 மாச கனெக்ஷன், 1 இயர் கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியும். சரிங்களா, நம்ம 4 மாச கனெக்ஷன் செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 3300 ரூபா வரும். 825 அப்படி மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3300 பிளானோட காஸ்ட். ஸோ ஓவரால் 3300 ரூபா வருது இல்லையா. அந்த 3300 ரூபாங்கிறது ஆஃப்லைன்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா மட்டும்தான் 3300 ரூபா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லயோ இல்ல ஏர்டெல் வெப்சைட்லயோ அபிஷியல் வெப்சைட்லயோ நீங்க போய் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் காஸ்ட் ஒரு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ 4300 ரூபா வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க டைரக்டா போய் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் ஏர்டெல்ல யாராவது ஒர்க் பண்றாங்க இல்ல வேற யாராவது ரிஃபர் பண்றது மூலியமா நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்க கம்மி பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா புக்கிங் சார்ஜ் ஒரு 1000 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஆஃப்லைன்ல வாங்கினீங்க அப்படின்னா 3300 ரூபா வரும் ஏர்டெல் ஏர் ஃபைபர். ஆன்லைன்ல வாங்கினீங்க அப்படின்னா 4300 ரூபா வரும். சரிங்களா, இந்த 3300 ரூபா நம்ம பேமெண்ட் பண்றது மூலியமா மேல ஒரு ஏர் ஃபைபரோட ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மொட்டை மாடியில சிக்னல் இது 5G பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால எங்கெல்லாம் ஏர்டெல் 5G சிக்னல் கிடைக்குதோ அங்க மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். மெயினா அவங்க கிளைம் பண்றது 5G சிக்னல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க அஃபோர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த ஆண்டனா அடிச்சுட்டு கீழே வயரிங் பண்ணி கீழே ஒரு ரவுட்டர் கொடுப்பாங்க. அந்த ரவுட்டர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ரவுட்டர். உங்களுக்கு இன்டர்நெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். இந்த ரவுட்டர் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ரவுட்டர் மாதிரி இருக்காது. சரிங்களா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது அன்பாக்சிங் பார்ப்போம். ஓகேங்களா, அந்த ரவுட்டருக்குலாம் எந்த காஸ்ட்டும் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி மேல அடிக்கிற அந்த ஏர் ஃபைபர் ஆண்டனாக்கும் எந்த காஸ்ட் வாங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் டிடிஹெச் சைட்ல இருந்து ஒரு பர்சன் மேல டிடிஹெச் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வயரிங் எல்லாம் பண்ணி 4K HDR10 கொண்ட ஒரு ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவங்க மேல அடிக்கிற டிடிஹெச்சுக்கும் சரி, இவங்க கொடுக்குற வயரிங்க்கும் சரி, இவங்க கொடுக்குற 4K செட்டப் பாக்ஸும் சரி, எந்த காஸ்ட் நம்ம பே பண்ண தேவையில்லை. 3300 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்றது உங்க பிளானுக்கான காஸ்ட் மட்டும் தான். நீங்க பிளானுக்கான காஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விதமான டிவைஸ் கொடுத்துருவாங்க. இந்த செட்டப் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ். சரிங்களா, இப்போ உங்க வீட்ல ஸ்மார்ட் டிவி இல்ல, நான் கலைஞர் டிவி யூஸ் பண்றேன், இல்ல பழைய டைப் ஓல்டு டைப் டிவி நான் யூஸ் பண்றேன், இல்ல நான் LED டிவி யூஸ் பண்றேன், பட் எனக்கு ஆண்ட்ராய்டு கிடையாது அப்படின்னா நீங்க இந்த செட்டப் பாக்ஸ் நீங்க யூஸ் பண்றது மூலியமா உங்களுடைய நார்மல் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுல பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம யூடியூப், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் ஓடிடி கொடுத்துருப்பாங்க. பட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது இன்டர்நெட்டோட ஸ்பீட் 40 MBPS கனெக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். 40 MBPSங்கிறது அப்படியே 40 MBPS கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர் கனெக்ஷன் ஒயர் மூலமா வர்றதெல்லாம் கண்டிப்பா ஸ்டேபிளா கிடைக்கும். இப்போ இது ஏர் ஃபைபர்ங்கிறது அந்த சிக்னல் டவர் இருக்கு இல்லையா, டவரை பேஸ் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா, டவுன்லோட் ஸ்பீட் ஓரளவுக்கு கிடைக்கும். அப்லோட் ஸ்பீட் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருக்கதான் செய்யும். இல்ல அதிக நபர்ஸ் உங்க ஏரியா சுத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே நேரத்தில் அப்படின்னா கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருக்கதான் செய்யும்.
பட் வந்து ரொம்ப ஃபிளக்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஆல்ரெடி ஜியோ ஏர் ஃபைபர் யூஸ் பண்றோம், ரொம்ப ஃபிளக்சுவேஷன்லாம் ஆகாது. ஒரு 40 MBPSங்கிறது ஒரு 38, 35, 32 வரைக்கும் வரும் மினிமம், அவ்வளவுதான் வரும். அதோட கம்மியாக வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்டர்நெட் கொடுக்குறாங்க இல்லையா, 40 MB ஸ்பீட் கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து லிமிட் எது செட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா வெப்சைட்ல வந்து லிமிட்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து நம்ம ஆஃப்லைன்ல விசாரிச்சது வரைக்கும் லிமிட் எதுவும் கிடையாது, அன்லிமிட்டடா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து வாய்ஸ் கால்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. லேண்ட்லைன் போர்ட் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வாய்ஸ் கால்லாம் பேசிக்கிற ஆப்ஷன் கிடையாது. ஜியோ ஏர் ஃபைபர்ல இருக்கு, அதே மாதிரி மற்ற ஃபைபர் கனெக்ஷன்லாம் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா லேண்ட்லைன் கனெக்ஷன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 20க்கும் மேற்பட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சில ஓடிடி முக்கியமான ஓடிடி நான் சொல்லிடுறேன். ஹாட்ஸ்டார் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க, சன் நெக்ஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க, சோனி லைவ் கொடுத்திருப்பாங்க, சில ஓடிடி எல்லாம் கொடுத்திருக்காங்க. நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பாத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற செட்டாப் பாக்ஸ் மூலமா உங்களால 500க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து பாத்துக்க முடியும். பட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 500 சேனலுமே வந்து ஆக்டிவேஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க செப்பரேட்டா தான் ஆட் பண்ணிக்கணும். பட் வந்து 500க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து இது அவைலபிளா இருக்கு. சரிங்களா? குறிப்பா டோட்டலா தமிழ் டிவி சேனல்ஸ் எத்தனை வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ்டி, ஹெச்டி எல்லாம் சேர்த்து 70 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து எஸ்டி சேனல்ஸ் வந்து 56 வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் ஹெச்டி சேனல்ஸ் வந்து 14 ஹெச்டி சேனல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ ஓவரால் வந்து டோட்டல் வந்து தமிழ் சேனல் வந்து 70 கொடுத்திருக்காங்க. 70ங்கிறது நம்ம தமிழ்ல இருக்கிற சேனல்ஸ் மட்டும். இப்போ ஒரு சில ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சில லாங்குவேஜ், இப்போ இங்கிலீஷோ வேற ஏதாவது லாங்குவேஜ் ஓடிட்டு இருக்கும், அதுல போய் ஆடியோ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி தமிழ்ல வந்து பாத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வந்து தமிழ்ல வந்து வரும். சரிங்களா? சோ இந்த பிளான்ல வந்து என்ன பேக்கேஜ் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க, அதாவது டிவி சேனல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 350 ரூபாய் ஒருத்தான தமிழ் ஹெச்டி பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஹெச்டி பேக் மூலமா உங்களால வந்து 100க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வந்து பாத்துக்க முடியும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பாத்துக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் 3300 ரூபா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 4 மாதத்துக்கு இந்த கனெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் 825 ரூபா மாதம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 820 ரூபா பே பண்ணுறது மூலமா உங்களுக்கு 2 விதமான கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபைபர் கனெக்ஷன் இருக்கு, பிளஸ் வந்து ஒரு டிடிஹெச் கனெக்ஷன் இருக்கு. வெதர் கண்டிஷன் சரியில்லை, ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பா டிடிஹெச்ல வந்து சிக்னல் கிடைக்காது, ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இன்டர்நெட்ல வந்து நீங்க ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? 20க்கும் மேற்பட்ட ஓடிடி கொடுத்துருக்கனால இப்போ நீங்க வந்து சன் டிவி வந்து டிடிஹெச்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ மழை பெய்யுது கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க சன் நெக்ஸ்ட் ஆப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்கள்ட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. ஸோ வந்து உங்களால வந்து சன் நெக்ஸ்ட் ஆப்ல போய் உங்களால லைவ் டிவி சேனல்ஸ் வந்து பாத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டேபிளா இன்டர்நெட் கிடைக்காது, கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து 30 MBPS மேல, நான் 40 MBPS மேல எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க 100 MB செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லாம கிடைக்கும். ஒரு 80, ஒரு 60 அந்த மாதிரி கிடைக்கும். நீங்க 40 MB செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 30, 35 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். பட் இது இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப ஹெவி ரெயின் பெய்யுது அப்படின்னா டிடிஹெச் கனெக்ஷன் வந்து கட் பண்ணிடுவாங்க, சிக்னல் லாஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இப்போ ஃபைபர் கனெக்ஷன் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் யூஸ் பண்ணாலும் சரி, ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணாலும் சரி, பிஎஸ்என்எல் ஃபைபர் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபைபர் யூஸ் பண்ணாலே எங்கேயாவது ஒயர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கே வந்து 2 நாள் 3 நாள் பக்கம் ஆயிடும். ஸோ வந்து இதுல வந்து எந்த பிரச்சனையும் வராது. மழை ரொம்ப பெஞ்சு அப்படின்னா இன்டர்நெட்டோட ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் குறையும். இப்போ 40 அப்படிங்கிறது ஒரு 18 வந்தா கூட நமக்கு மழை ரொம்ப பெய்யற நேரத்துல கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுல இவ்வளவுதான் டீடைல்ஸ். இன்னும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரியணும் அப்படின்னா நம்மளுடைய அன்பாக்சிங் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் எப்படி வரப்போகுது அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் டீடைல்டா புரியும். இது ஏதாவது என்கொயரி இருக்கு அப்படின்னா
நீங்க கமெண்ட்ல போடுங்க. பர்டிகுலரா ஏர்டெல்ல ஒர்க் பண்ற ஏஜென்சி நம்பர் நான் கொடுக்குறேன். அவர்கிட்ட நீங்க பேசுனீங்க அப்படின்னா நீ எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரோ அவருடைய நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி நீ ஆன்லைன்ல வாங்குறத விட ஆஃப்லைன்ல வாங்குறதா உங்களுக்கு பெட்டர். 3300 முடிஞ்சிடும். ஆன்லைன்ல வாங்கினீங்க அப்படின்னா 4000 வருது. ஸோ அவர் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. அவர் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து அவரை டீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.